நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் குடிமகன். அதுதான் படத்தோட பேர். இது ஒரு நல்ல ஒரு மெசேஜாக தான் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பையன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக இருப்பார் பையன் மேலே. அப்பாவும் அதே மாதிரி தான் அவரை டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டு போகிற முறையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தலைக்கு மேலே இப்படி உட்கார வச்சு தான் கூட்டு போவார். ஸ்கூல் வரைக்கும்னா அப்படி கிடையாது, வேன் வரைக்கும் தான். அது கூட நம்ம வண்டியில் வச்சு சைக்கிள் வச்சு கூட்டு போகலாம். போகிறவங்களாம் கூட கேட்பாங்க, ஏன்ப்பா அப்படி கூட்டு போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, அப்படியாவது அந்த நேரத்தை என் பையன் கூட நான் செலவிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பாசமான அப்பாவாக தான் இருக்காரு. இப்போ ஸ்கூல் விட்டு போகும்போதும் வரும்போது இதே தான் ஒரு வழக்கமாக இருக்கும். அப்போ வந்து 2 பேரும் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, அப்பா என்ன சொல்வாருன்னா, நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும்டா, நிறைய பேருக்கு நீ சேவை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவர் லிஸ்ட் பெருசாக போடுவார். உடனே இந்த பையன் என்ன சொல்வான்னா, நீ சொல்கிற கணக்கை பார்த்தா நான் வந்து டாக்டர் ஆக மாட்டேன், நான் அப்போ நீ டாக்டர் ஆவியான்னு கேட்கும்போது, நான் டாக்டர் ஆக மாட்டேன், நான் சிஎம் தான் ஆவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணிட்டு அப்படியே பார்ப்பாரு. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி நான் எல்லாருக்கும் சேவை செய்யணும்னா நான் சிஎம்மாக தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க 2 பேரோட அந்த அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் வந்துட்டு அந்த விவசாயம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கணக்கு விளக்கு முடிச்சதோட இப்போ என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு டாஸ்மாக் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாரும் சேர்ந்து ஒரு நம்பிக்கையாக ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே ஒரு டாஸ்மாக் திறக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அது வந்து இப்போ ஊரில் இருக்க யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இப்போ இந்த ஊருக்குள்ளே பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க. அப்படி வெளியூர் போகும்போது குடிச்சாலும் ஊருக்குள்ளே வரும்போது ஒரு பயத்தோடு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஊரில் வந்துட்டு இப்போ நம்ம நம்பி ஒருத்தரை வந்து இது மாதிரி பதவி கவுன்சிலராக ஆக்கி வச்சிருக்கோம். அவன் வந்து இந்த மாதிரி செய்கிறானா, அது வந்து சரி கிடையாது, எல்லாரும் போய் அவர்கிட்ட போய் நம்ம முறையிடணும், இதை செய்ய வேணாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊரு கூடி பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுவாங்க, இவர் தான் அந்த ஊரோட கவுன்சிலர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இவர் யாருன்னா இவர் வில்லனாக தான் இருப்பார். இப்போ வருவார். இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இதை வந்து நிறுத்தணும் அப்படின்றதெல்லாம் விருப்பம் கிடையாது. இந்த எப்படி சமாளிக்கலாம், எல்லாரையும் சமாளித்து எப்படியாவது இங்கே இதை வச்சிடணும் அப்படின்றது தான் அவரோட இது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும், இதில் தான் அதிகமாக சம்பாதிக்க முடியுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்கள்ட்ட பேசினாலும் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அந்த இதில் தான் வராரு. இப்போ வந்தவனே ஊர் மக்களும் கூடி நின்று ஊர் தலைவர் எல்லாருமே வந்து என்னப்பா இது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு ஆரம்பிக்க போறீ அப்படின்னு. அப்படிலாம் இல்லை தலைவர், அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். என்ன உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அவங்கள்ட்ட அப்படி தான் சொல்லிட்டு இப்படி கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அங்கே உதாசனப்படுத்திட்டு அங்கே நல்ல உமன் அடிச்சுட்டு இங்கே வெளியே வந்து இவங்க கூட்டாளிகளோட அந்த மாதிரி பேசிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ எங்கள் ஹீரோட வீட்டு தான் காட்டுவாங்க. ஹீரோட பையன் வந்து ஸ்கூல் விட்டு வந்திருப்பான். அவன் டிவி பார்த்துட்டு இருப்பான், கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பான். இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியோட ரிமோட்டை வாங்கிட்டு கூட நான் சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மாக்கும் மகனுக்கும் எல்லார் வீட்டிலும் நடக்கிற மாதிரி ஒரு போராட்டம் தான் அங்கேயே நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் அப்படி தான் வீட்டில் நம்ம நாள் ஃபுல்லாக சும்மாவே இருந்தாலும் டிவியை பார்க்கணும்னு தோணவே தோணாது. ஆனால் யாராவது ஒருத்தர் டிவியை போட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சண்டை போட்டாலும் இந்த ரிமோட்டை வாங்கி நம்மளுக்கு பிடிச்சதை வைக்கணும். அது ஏன் அப்படி தோடுதுன்னு தெரியல, அது எல்லா வீட்லையும் நடக்கிறதா தான் இருக்குது. அதோட இந்த அம்மா சும்மா தான் இருக்கும். அவங்க பையன் கார்ட்டூன் பார்க்கணும் வாங்கி ரிமோட்டை வாங்கி சண்டை போட்டுருக்கோம். உடனே அவங்க வீட்டுக்கார் வந்துட்ட உடனே 2 பேருமே அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிடுவாங்க. உடனே அவங்க அம்மா ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்கி கொடுங்க, ரிமோட் வாங்கி கொடுங்க, நான் சீரியல் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. உடனே பையன் இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கதை பார்த்தோன்னே, நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு ரிமோட்டை வாங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பையன்கிட்ட ரிமோட்டை வாங்கி கொடுத்துட்டு, இங்கே வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுவாரு. சரி ரிமோட் போனால் போது, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள உட்கார வச்சு அவங்க மடியில் படுத்துட்டு ஒரு பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வந்து இதுக்கு இதான் முக்கியமான விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லி கடுப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. சரி சரி விடு விடு, பையன் டிவி பார்த்துட்டு போகிறான், அது வரைக்கும் நம்ம கொஞ்சிக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே அவனும் டிவி ஆஃப் பண்ணி வந்துடுவோம். என்னடா அப்படின்னு கேட்டால் அந்த கார்ட்டூன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே படுத்துக்குவான் அப்பா மேலே. அதோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் இங்கே வந்திருப்பாரு. அவங்க வீட்டில் கறி சமைச்சிருப்பாங்க, அது மீனான வச்சிருப்பாங்க, அதை வந்து மகளுக்கு கொடுக்க வந்திருப்பாரு. அப்படி இங்கே வந்து அவங்க வந்து நான் கீரை சமைச்சேன், பாவக்காய் சமைச்சேன், அம்மாவுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும்ல, அது கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் மருந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வெண்டைக்காய் இருக்கும், அதை உடச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ அதை பார்த்தவங்களாம் டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தாண்டா மருந்து அடிச்சிட்டு வந்து எதுக்கு அதை சாப்பிட்றேன், இப்போ சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லணும்னா, ஏன் பாப்பா இவன் மருந்து அடிச்சோன்னு இப்போ சாப்பிடக்கூடாதுன்னா, அப்போ அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை தானே மக்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்பான். அதுக்கொன்னே அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மருந்து நம்ம இப்போ அடிக்கிற பண்ணி உடனே சாப்பிட்றேன், இப்போ இதெல்லாம் விற்கும் போது அவங்க அதை கழுவிட்டு தான் சமைப்பாங்க, அதனால இப்போ உடனே சாப்பிட்டு உடனே செத்துருவோம், கொஞ்ச நாள் கழுவி சாப்பிடும்போது கொஞ்ச நாள் கழிச்சு சாவோன்ற மாதிரி அவங்க ஒரு காமெடியாக ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி காய்கறிலாம் கழுவும்போது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நம்ம ஒரு அலசிட்டு பயன்படுத்துறது நல்லதாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் தன்மையில அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அதோட இங்கே டீ கடை வச்சு நடத்திட்டு இருப்பாரு. இவங்களோட ஒரே கலாட்டாவாக இருக்கும். வர்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீக்கு காசே கொடுக்க மாட்டாங்க, டீக்கு காசு கொடுக்காம இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கேட்பாங்க, ஒரு டீ என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது 10 ரூபாய் போது, அப்போ 10 டீ வித்தாலும் உனக்கு இவ்வளோ காசு வருதா, நீ இவ்வளோன்னு தான் செலவு பண்ணுற, முதலீடு போடுற இவ்வளோ காசான, ஏன்னா அது மட்டும் தான் பார்க்குறீங்களா, என்னோட உழைப்பு இது கடை வாடகை அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கடுப்பிடிச்சிட்டு இருப்பாரு. அதோட இவர் வருவார். இவர் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். இவர் பாட்டுக்கு சோகமாக போயிட்டே இருப்பார். இப்போ எல்லாருமே அதை அவரை வம்படியாக இப்போ கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டீ பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. அவர் ரொம்ப சோர்வாகவே இருப்பார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் மருமக வந்து சாப்பாடு போட மாட்டேங்கிறா, பசி பட்னியாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அவரை பார்த்து எல்லாருமே இறக்கப்படுவாங்க. இது இப்படியே விடக்கூடாது, இது நாள் கணக்காக இப்படி தான் போயிட்டுருக்கு, இதுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்தில் சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. என்னதான் பிரச்சனை கேட்கும்போது, டெய்லி நான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனேன்னா மருமக வந்து சோறு சட்டியை வந்துட்டு கழுவி காய போட்டுறா, டெய்லி வந்து பட்னியோட தான் படுக்கிறேன், தண்ணியை குடிச்சு கூட எனக்கு வந்து பசி அடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுவார். இதை
இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் பெரியவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் மகனும் இருப்பார், இவரோட மகன் இருப்பார். என்ன நினச்சிட்டு இருக்கிற, இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பாவோட வீட்டில் தான் குடியிருக்கிறீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரை வீட்டில் கூட வச்சிருக்கிறீங்களா, அது மட்டும் இல்லாட்டி அவரையும் அதை வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா, அவருக்கு ஒரு வேளை சோறு கூட உங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாருமே கேட்பாங்க. ஹீரோவும் அவர் கண்ட மாதிரி கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார்னா, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு பக்கம் அப்பா கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன், இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன், எனக்கு இவங்க 2 பேருமே வேணாம், எங்கேயாவது போயிடலாம் போல தோணுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஊர் பஞ்சாயத்துக்காரங்களும் என்ன சொல்வாங்கன்னா, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், நீ இது உங்கள் குடும்ப விஷயம், இதில் நீங்களாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து பேசி தீர்த்துக்கிறது இல்லையா, கூப்பிடுங்க உங்கள் மருமகளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க வெளியே வந்து நிற்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர் பெரியவங்களாம் வந்து டக்குன்னு என்ன கேட்பாங்கன்னா, ஏமா உனக்கு உன் அப்பா வயசில் தானே இவருக்கும் ஆகுது, இப்படி இல்லை சாப்பாடு போடாமல் இப்படி பண்ணலாமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்க டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, டெய்லி குடிச்சிட்டு வராரு, இவர் குடிச்சிட்டு வந்ததை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்புறம் எங்கேருந்து அவருக்கு மாமனார்ன்ற மதிப்பு வரும் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, இவன் என்னை மதிக்க மாட்டா அப்படின்றதுனால தான் நான் குடிக்கவே ஆரம்பித்தேன், என் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா 10 வருஷம் ஆகுது, மருமகளும் மதிக்கல அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எங்கே தான் நிம்மதி இருக்கும், அதனால தான் நான் குடிச்சிட்டு வரேன். அவங்க இவர் குடிக்கிறனால தான் சோறு போடலங்கிறாங்க, இவர் என்ன சொல்றாரு, அவர் மதிக்காததுனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதுக்கு மேலே இதெல்லாம் பேசி தீர்த்துட்டு இருக்க முடியாது, இது பெரிய பிரச்சனையாயிரும், உங்கள் குடும்பத்து பிரச்சனைன்றதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு வரோம், ஏமா இனிமேல் நீ தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படி இப்படின்னா இவர் எப்போ குடிய விடுறாரு அப்போ அதை கூட பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு கதை படிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுவாங்க. வந்த பஞ்சாயத்து வந்து இனிமேல் இது பெருசாகாமல் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லாரும் இப்போ கிளம்பிடுவாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம ஊரில் டாஸ்மார்க் இல்லாத போதே வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, இப்போ நம்ம ஊரில் வேறு அதை கொண்டு வரணுன்ற வேறு இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பையன் ஸ்கூல் விடுற டைம் ஆயிரும். இப்போ வந்து பார்த்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே தேடி அவர் எப்பவும் பையன் இறங்குற இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பார். பையன் இறங்கவே மாட்டான், பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாக வந்து தேடி பார்ப்பார், இருக்க மாட்டான். அங்கேயும் தேடிட்டு இவங்கள்ட்ட கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியல சார் நான் அங்கேயே இறக்கி விட்டு எப்படி ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க, இவங்க ஃபோன் பேசிட்டே வர இடத்துல இறக்கி விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டாப்லேயே இறக்கி விட்டுருப்பாங்க அந்த பையனை, இன்னொரு பையனோட சேர்த்து. அது சின்ன பையன் தானே, அவனை அங்கேயே இறக்கி விட்டோன்னே அந்த பையனை கரெக்டாக வந்துருவான். அப்போ தான் அப்பா வந்து தூக்கிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஒரு பையன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஒரு சந்தோஷமாக கோவில் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அப்படியே அவங்க குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ எல்லாரும் இங்கே வந்து இந்த டாஸ்மாக் கடைக்கு வருவாங்க, பக்கத்து ஊரில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வருவாங்க. எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க, ஹீரோ தண்ணி அடிக்க மாட்டார். அவங்க வந்து எவ்வளவோ வற்புறுத்துவாங்க, ஹீரோ வந்து வேணாம் எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி இந்த அந்த கூல் ட்ரிங்க்ஸ் யாவது குடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. என்னடா அவன் இப்படி இருக்கான்னு, இப்போ தானே ஆரம்பம் போப்போ சரியான இந்த சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அந்த மாதிரி செஞ்சிருவாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு அதோட அந்த சீன் முடிஞ்சிடும். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இவருக்கு வர வருமானத்தை இவருக்கு வந்து கணக்கு போட்டு பார்த்து, என்ன உனக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு கேட்குற உடனே இவருக்கு கோவம் தாங்காம சுடுதண்ணி பிடிச்சி மூச்சில் ஊற்றி விட்டுவார். அங்கே அவர் போயிடுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், நடு கடையில் வந்து சேரை போட்டுட்டு எனக்கு நீ வட்டி கொடுக்குறத கொடுத்து தான் ஆகணும், அது வரைக்கும் நான் கடையை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இப்போ இந்த குடிச்சிட்டு வரதுனால தான் பல குடும்பத்தில் இப்படி பிரச்சனை நடக்குது. இனிமேல் ஊர் தலைவர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணணும், போலீஸ்காரங்களாம் வரணும், நம்ம அந்த கவுன்சிலர் நிப்பாட்டினது ரொம்ப தப்பாக போச்சு அப்படி இப்படின்னு வாங்க. ஏன் அப்படின்னா இப்போ கடை திறக்க போகிறேன்ட்டு ஒரு வேளை கடையும் திறந்துட்டாங்க. இப்போ இந்த இதை சும்மா விட்டோம்னா சரி வராது, நம்ம ஊருக்குள்ள பல பிரச்சனைகள் வரும், பல குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிரும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. அதனால போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ போலீஸ்காரங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவுன்சிலர்கிட்ட சொல்லிட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அவர் வர சொல்லுங்க, இந்த கடை இப்போவே மூடி ஆகணும், என்ன இப்போ தான் கடை திறந்து வச்சிருக்காங்க அப்படி சொல்லவும் இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுவார். அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னதான் எப்படி சமாளிக்கிறதே தெரியல, நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்னா, நான் நேரில் வரேன், ஆனால் நீ அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் இந்த இடத்த மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லுவார். இவரும் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் இடத்த மாற்ற சொல்கிறோம். இப்போ ஊர் தலைவரில் என்ன கேட்பாருன்னா, அப்படி இடத்த தான் மாற்றுவீங்க தவிர்த்து கடையை எடுக்க மாட்டீங்களா, அந்த ஊரில் அந்த கடை இருந்தால் விளங்காது, எல்லா குடும்பமும் வீணாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னதை மட்டுமே நீ சொல்லு, ஒரு மாதத்தில் கடையை மாற்றிடும்னு சொல்லு, அந்த ஒரு மாதம் டைமில் எல்லாருமே குடிக்க பழகிடுவானுங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வரமாட்டான், ஏன்னா எல்லாருக்குமே அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு வச்சிருவாரு. அவங்க பிளான் அதுதான், அந்த ஒரு மாதம் டைமில் எல்லாத்தையுமே இது பண்ணிடலாம். ஆனால் அவங்களுக்கு இது தெரியாமல் சரி ஒரு மாதத்துக்கு அப்புறம் கடையாவது எடுக்கல அப்படின்னா நாங்கள் அங்கே பிரச்சனை பண்ணுவோம், இங்கே பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்களும் எல்லாரும் கூட்டத்தை கலைச்சிருவாங்க. இவங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருப்பார், ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பார். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து கிராஸ் ஆனோன்னா அந்த பொண்ணு அப்படியே ஃபஸ்ட் டைம் பார்த்து லவ் பண்ணுற மாதிரியே பார்ப்பார். அந்த சீனெல்லாம் பார்க்க நம்மளுக்கே அப்படி தான் தோணும். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா பார்க்குற, யாரடா அது அப்படின்னு தள்ளிட்டு அந்த பொண்ணு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு முறைச்சு பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வண்டியில் வந்துட்டு இருக்கும். இவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பார். அது பாட்டுக்கு அங்கே கிராஸ் ஆகி போயிடும். முதல் நாள் வந்து பேச போவார். அந்த பொண்ணு வந்து திட்டி விட்டுரும், உன் வயசு என்ன என் வயசு என்ன வந்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு திட்டி விட்டுரும். திரும்ப இவர் ஒரு 2-3 தடவை அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டே இருப்பார். 3வது தடவை பார்த்தோன்னா அந்த பொண்ணு லைட்டாக சிரிச்சிட்டு போயிடும். உடனே இவர் என்ன நினைப்பாருன்னா, முதல் தடவை பார்த்தோன்னா முறைச்சா அடுத்தடுத்து சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அடிக்கடி ஃபாலோ பண்ணுறதா இருப்பார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிய வந்துடும். அவங்க இப்போ இந்த டீ கடைக்குள்ளே அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே இருந்துகிட்டு தான் டெய்லி அந்த வீட்டுக்கார் வந்து இந்த பொண்ணு கிராஸ் ஆகும்போது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறாரு, அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வந்து அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இது வந்து ஒய்ஃப் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது இவருக்கு தெரியாது. இவர் பாட்டுக்கு அந்த பொண்ணை நில்லுமான்னு கூப்பிட்டே வரும்போது இந்த பொண்ணு நின்றும்.
நின்னுட்டு இதெல்லாம் ஒரு வேலை நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி கண்டுபிடி திட்டுவாங்க. அப்பதான் இவர் உண்மையே சொல்லுவார். அந்த பொண்ணை நான் லவ் பண்றதுக்காக பார்க்கல. என்னோட அக்கா பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு இப்போ ஹீரோயினுக்கு வந்து உள்ள இருந்து வெளியே வருவாங்க. ஏடி புருஷனே சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது புருஷன் மேல நம்பிக்கை இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் வந்து விட்டுட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவர் சொல்லுவார் அக்கா பையனுக்காக. ஏன்னா அக்கா பையனை வந்து இவர் தான் வந்துட்டு கடன் வாங்கி படிக்க வச்சிருப்பாரு. அது அந்த அந்த அவனுக்கு தான் இப்போ வந்து பொண்ணு பார்க்குறதா இருக்கும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊரே வந்து சரின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து கோவப்படுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எதுக்காக அவங்க கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அக்கா பையனை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சது ஃபுல்லாக இவர் தான். இவர் சொந்த காசை போட்டு அவங்கள படிக்க வைக்கல. இவர் ஃபுல்லாக கடன் வாங்கி தான் வச்சிருக்காரு. பயங்கரமாக கடன். எதுக்குன்னா அப்பத்துலேருந்தே அக்கா பையனை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. அவரும் இப்போ நல்லா படிச்சு முடிச்சுட்டு இப்போ சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவங்க ஒய்ஃபோட கோவம் என்ன அப்படின்னா நீ படிக்க வச்ச சரி அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. கடன் வாங்கின சரி அது கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த கடனை வந்து இப்போ அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால கடன் அடைக்க வேண்டியதானே அது கூட அவன் செய்ய மாட்டானேன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்வார்னா பொண்டாட்டியை தான் திட்டுவார். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புருஷன்காரங்க பண்ணுறது வந்து சரியா இருக்காது. கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கலாம்ல. கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா அவன் இப்போ தான் படிச்சிருக்கான் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அடுத்தவன் வீடு கட்டுறான். அந்த பையன் கடன் அடைக்கலாம் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காராம். அவர் செட்டில் ஆகிறத தான் அவர் பார்க்குறாரு. அவன் வீடு கட்டும் போது எப்படி அவனை கடன் வாங்கிய செய்வான். அவன் வீடு கட்டி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கடன் அடைக்க தானே போறான். நீ தேவையில்லாமல் எல்லாத்தையும் தலையிடாத. எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுற மாதிரி இவரும் ரொம்ப வீரவசமாக பேசிட்டு அங்கேருந்து பொண்டாட்டியை திட்டி விட்டுட்டு கிளம்பிடுவாரு. அதோட இங்கேருந்து நேராக போகிறவர் எங்கே போவார் அந்த டீ கடைக்கு தான் போவார். அந்த டீ கடைக்கு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் உட்காந்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவரோட அக்கா பையன் இருக்காருல அவர் வந்து ஊர்லேருந்து வந்திருப்பாரு. அவர் ரொம்ப ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருப்பார். இது கிராமம் தானே எல்லாம் கிராமத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா டிப் டப்பா அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டைலாக வந்து இறங்குவார். என்னப்பா நீயா இது அடையாளமே தெரியலையா ஆளே மாறி போயிட்டா அப்படி இப்படின்னு பேசும்போது என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது ஐடியில் வேலை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லுவார். எவ்வளோ சம்பாதிக்கும் கேட்கும்போது நான் 75 ரூபா அப்படின்னு சொல்லும்போது 75,000 இப்போ வருஷத்துக்கான கேட்கும்போது இல்லை மாதத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 75,000 சம்பாதிக்கிற அவங்க மாமா உன்னை வந்து சும்மா விடலை அப்படி படிக்க வச்சிருக்கான் ஒன்றும் கை காசு போடலப்பா அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி உன்னை படிக்க வச்சான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி எல்லாரும் பேசுவாங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு இவர் என்ன சொல்வார்னா என் மாமா வந்து எனக்கு மாமா கிடையாது எனக்கு அப்பா மாதிரி அவர் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுவார். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் உன் மாமனை மறந்துடாதப்பா உன்னோட வளர்ச்சிக்கு அவன் ரொம்பவே உதவி இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அவன் குடும்பத்தை விட உன்னை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டான் அப்படி இப்படின்னு சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு அங்கே கிளம்புவார். அப்போ தான் அந்த பொண்ணு வரும். இந்த பொண்ணு தாண்டா உனக்காக நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மாமா சொல்லுவார். சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு 2 பேரும் நல்லா பேசுறது கொள்றது எல்லாமே இருப்பாங்க. அப்படியே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்ட அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் காட்டுவாங்க. நல்லா இருக்காடா அழகா இருக்காடான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எதுக்குடா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்களோட அம்மா வந்து அதாவது யார் கூடயோ அவங்க ஒய்ஃபை யாரோ கூட போயிட்டதுனால வேற ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணி இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னும் போது பொண்ணோட பெற்றவங்க செஞ்சதுக்கு பொண்ணு என்னடா சொல்லும் அந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்த கூட ஓப்பனாக உங்ககிட்ட உண்மையாக சொல்லியிருக்குன்னு அது எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கும் இவ்வளோ நாள் பேசி பழகிட்டு இப்போ நீ வேணான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாமா கேட்பாரு. அதெல்லாம் சரி வந்து மாமா வேற பொண்ணு ஏதாவது பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ எவ்வளோ சொல்லுவார் அவர் எடுத்துக்க மாட்டாரு. அவரோட பிடிவாதத்துல அவர் அதை சரியா மாற்ற முடியாது சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வருத்தத்தோடய வெளியே வந்துருவாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நியூஸ் ஓடிட்டு ஒரு டேப் ரெக்கார்டை வச்சுட்டு ஹீரோட பையனை உட்கார வச்சுட்டு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஹிந்தி அந்த பையனுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். இப்போ விவசாயத்தை பற்றி எதுக்காவது நம்மளுக்கு ஏதாவது விவசாய கடன் பற்றி ஏதாவது கொடுக்குறாங்களா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த நியூஸில் சொல்லவே இல்லை. வேறு எதாவது தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொன்னோன்னா ஆமா இதுக்காக 1 மணி நேரம் உட்காந்து தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிட்டு அங்கேருந்து அப்படியே எஞ்சி போயிடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து மருமக கூட சண்டை போட்டு சாப்பாடு இல்லாமல் இருந்தார்ல அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ரொம்ப ஆளே தெளிவாக மாறி இருப்பார். என்னப்பா ஆளே மாறிட்டா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா இப்போ என் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு கறி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் என் மருமக சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். என்னப்பா என்ன அப்படி செஞ்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன நடந்ததுன்னு சொல்லுவார். என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு தடவை அவங்க மகனை கூப்பிட்டு மருமகளை கூப்பிட சொல்லுவார். அவங்களை என்னவா அப்படி இப்படின்னு ரொம்ப திமுறாக தான் வருவாங்க. வந்து உட்காந்துட்டு என்னவா அவருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் தெரியாமல் குடிச்சிட்டம்மா என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு மருமக காலையே விழுந்துருவார். உடனே டக்குன்னு என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதறிக்கிட்டு அவர் தூக்கிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க நல்ல மருமகளை அவங்களும் நடந்துப்பாங்க. இவரும் நல்ல மாமனாரா அந்த மாதிரி குடியெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்க குடும்பம் வந்து சரியாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வீட்லேயே வந்து இந்த குவார்டர் இருக்குல்ல அந்த குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்லேயே வச்சு தண்ணி அடிக்க வருவார். அவரோட மகன் வருவார். மகன் வந்தோடனே என்னது பையன்னு கேட்கும்போது இது டானிக் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ டானிக்னா எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்பான். நீ டானிக்லாம் சாப்பிடணும் இந்த சிப்ஸை சாப்பிடு நான் டானிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அவனும் பழுக்க டைமாக கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. என்ன இது வீட்டுக்குள்ள வச்சு தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து சண்டை வந்துடும். அவங்க வந்து அந்த கோவத்தில் வந்து அந்த பாட்டில் தள்ளி விட்டு உடச்சி விட்டுருவாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சம்மாடி உள்ள ஒரு போட்டு அவங்க ஒய்ஃபை சம்மாடி அடிப்பார். இவங்க பக்கத்து வீட்டிலே தானே இவங்க இருப்பாங்க ஹீரோட ஒய்ஃபு. அவங்க வந்துட்டு வந்து சமாதானப்படுத்துவாங்க. என்ன நீ இப்படி பண்ணுற நம்ம ஊர்லலாம் இந்த பழக்கம் வரவே கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல நீ இப்போ பழகி எல்லாருக்கும் பழகி கொடுக்க போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டி விடுவாங்க. அவங்க ஒய்ஃப் தலை குச்சி நிற்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் இவர். இப்போ இவர்கிட்ட வந்து இந்த டீ கடைக்காரர் என்ன சொல்லுவாருன்னா நீ ஏன்டா டெய்லி இப்போ குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்ட ஊருக்குள்ள டாஸ்மாக் வச்சு டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் உன் பொண்டாட்டி என்கிட்ட எப்படி புலம்புறா தெரியுமா அப்படின்னு இவர் டக்குன்னு என்ன கேட்பாங்க ஏன் பொண்டாட்டி எதுக்கு உன்ட்ட புலம்புறா உனக்கும் என் பொண்டாட்டிக்கும்
என்ன சம்மந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னடா நீ இப்படி பேசுற உனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு நீங்க இருந்து போ அப்படி இப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. அதே மாதிரி தான் அவர் பேசி பேசி அவர் ரொம்ப வளர்த்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த வட்டாரத்தில் வந்து எப்பவுமே எல்லாருமே குடிப்பாங்க. ஹீரோ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணணும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாரு. அப்படியே அந்த கூல் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அப்படியே அதை டைரக்டாக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ பழகிருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாரு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஒன்று கேட்பாங்க, இவர் ஒரு பக்கம் உளறிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுறேன்னு கேட்கும் அந்த பையன் சொல்லுவான், அப்பா குடிச்சிட்டு வந்திருக்காருமா அப்படின்னு. குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு செம்ம கோவம் வரும். தொடப்பக்கட்டை எடுத்து அடின்னு போட்டு புருஷனை போட்டு சம்மாடி அடிப்பாங்க. அதோட சும்மா இல்லாமல் அந்த தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீடு வரைக்கும் போயிடுவாங்க. அவன் தான் அவனை குடிக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அடிக்க போயிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா இவரை தான் பண்ணியிருப்பாரு இந்த வேலை. இந்த குடும்பம் வீணா போனது காரணமே இவராக தான் இருக்கும். இவர் தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாரு. ஆனால் என்ன பண்ணுவாருன்னா வேற ஒரு ஃப்ரெண்டு பேரை சொல்லி விட்டுருவாரு. டக்குன்னு அவருக்கு ஃபோனை போட்டு என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னை மாட்டி விட்டு அங்கிருந்து தப்பிச்சிடா அவங்க தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஒவ்வொருத்தவங்களா போய் அடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இப்போ ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து என்ன பேசுவாங்கன்னா நீ குடிச்சா அவன் பொண்டாட்டி உன்னை அடிக்கணும், என்னடா எல்லாரையும் தேடி தேடி வந்து அடிக்கிறா, அதெல்லாம் உரா பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப அதே பழகிடுவாங்க. இப்போ வந்து வீட்டில் பண்ண இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒரு இடத்துல ஓரமாக ஒதுக்குறது கொள்றது அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் ₹1 குறைஞ்சா கூட கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக காசு வாங்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியுமே குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருவாரு. அவர் குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து அதுவும் இல்லாமல் கறி வேற எடுத்துட்டு வந்து சமைக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருப்பாரு. அவங்களுக்கு செம்ம கோவமாக வரும். அடிச்சு பார்த்தாச்சு, அவங்க ஃப்ரெண்டுங்களை திட்டி பார்த்தாச்சு, மானகடத்தனமாக கேட்டாச்சு, இன்னும் புத்தி வரல அப்படின்ட்டு இப்போ கறி வேற சமைக்க சொல்றியான்னு சொல்லி தூக்கி வீசுவாங்க. தூக்கி வீசினதோட ஒரு பூனையோ ஒரு நாயை வந்துட்டு அதில் இருக்க கறியெல்லாம் தூக்கிட்டு போயிடும். வந்து இவங்க 2 பேரும் அப்பா உடம்பு அம்மா பிள்ளை முன்னாடி 2 பேரும் இப்படி சண்டை போட்டுப்பாங்க. அந்த பையன் பாவமாக இருக்கும். போட்டு அடியடின்னு போட்டு இப்போ இவர் போட்டு பொண்டாட்டியை போட்டு அடியடின்னு அடிச்சுட்டே இருப்பாரு. அதோட நீ இந்த அளவுக்கு மாறிட்டே இல்லை, இனிமேல் உங்க கூட வாழ்றது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பையனை கூட்டிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. டே போகாதரா செய்யணும். இவர் பையன் மேலே ரொம்ப பிரியமா இருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதோட பையனோட சிந்தனையாக அவருக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துலமா இப்படிலாம் வருது, கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கிறது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அம்மாவும் ஏற்றி விட்டுருப்பாங்க, இந்த மாதிரி புருஷன்கள் நம்பக்கூடாது அப்படி இப்படின்னு. உடனே இந்த பையன் என்ன சொல்லுவானா, நீ உங்க பேச்செல்லாம் கேட்டினா உன் வாழ்க்கை அவ்வளோதாம்மா, வாமா போகலாம், அப்பா பாவம்மா தனியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். உடனே இப்போ அவங்க ஒய்ஃபுக்கும் அதான் சரின்னு படும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா பேச்ச கூட கேட்க மாட்டாங்க, அங்கிறது கிளம்பி வந்துடுறாங்க. இது கடல ஹீரோக்கு வந்து பையன் கூட இருந்த மாதிரியே சிந்தரவர் அவரை தூக்கி விளையாண்டது கொண்டது, இப்படி பையன் அப்படி விட்டுட்டு போயிட்டானே, எல்லாம் அந்த குடினால தானே, இனிமேல் இது குடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் மனசு ரொம்ப உடஞ்சு போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கிணறு இருக்கும்ல, கிணத்துல போய் குதிச்சிருப்பாரு. அது தெரியாது உங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்காரங்க இருக்க மாட்டாங்க. உடனே அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் வந்துட்டு தேடி தேடி கேட்பாங்க, இப்போ என் புருஷனை பார்த்தீங்களா அப்படின்னு. எல்லாரும் வந்து நான் தேடுவாங்கல்ல எல்லாரும். அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க உன் புருஷன் வந்து ஆத்தங்கர அந்த மாதிரி விழுந்து கிடக்குறான் அப்படின்னு. ஒன்று இப்போ எல்லாரும் அங்கே போவாங்க. அங்கே போனீங்கன்னா இவர் தான் வந்து அவர் பையன் பொண்டாட்டி பிரிஞ்சு போன சோகத்தில் வந்து கொண்டு போய் விழுந்திருப்பாரு. அப்புறம் அவரை காப்பாற்றி கூட்டு வந்துருவாங்க. கூட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன், என்னை விட்டு நீங்கள் போயிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவங்க ஒய்ஃபும் பிள்ளையும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மன்னிச்சு திரும்ப சந்தோஷமாக வாழலான்ற மாதிரி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. இப்போ அதோட போயிட்டு இப்போ அந்த குடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு மருந்து கொடுப்பாங்களா, அந்த மருந்து கொடுத்தா நிப்பாட்டிடுவாங்க. அதை கொண்டு போய் அவங்க ஒய்ஃப் வந்து அதை பழகிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணன் இருக்காருல அந்த ஆள், அவர்கிட்ட வந்து நீங்கள் குடிச்சாலும் இனிமேல் என் வீட்டுக்காரை பார்க்காதீங்க, திரும்ப அவருக்கு அந்த சிந்தனை வந்துடக்கூடாது, அதனால் நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருங்க, எங்கள் குடும்பம் வந்து இதாக போகுது அப்படின்னு. சரிம்மா அங்கேருந்து கிளம்பி அவர் நல்ல விதமாக அங்கே போயிடுவார். இப்போ ஒரு வீட்டுக்காரர் வந்து குடிக்கணுன்ற எண்ணமே அவருக்கு இருக்காது. பையனோட சந்தோஷமாக அவர்கிட்ட அவர் பாட்டுக்கு தான் இருந்துட்டு இருப்பாரு. அதோட ரெகுலராக அந்த மருந்து சாப்பிட்றது, கோவிலுக்கு போகிறது வர்றது, பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வர்றது, பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க வந்து கறி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அவங்களாம் சமைச்சு கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு கறியம்மா சமைக்கிற எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இவங்க என்ன சமைச்சாலும் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுமா எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் இப்போ அழகா அவருக்கு அந்த பழக்கமும் ஆர்வமும் கிடையாது, அவர் பாட்டுக்கு தான் இருப்பாரு. இப்படி அவங்க சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா நடந்து போயிட்டு இருப்பார். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஊருக்குள்ளேயே ஒரு திண்டில் உட்காந்துட்டு அந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை அவர் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி மறைஞ்சு போவார். அவங்க கண்ணில் பட்டா எப்படி நம்மளை கூப்பிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு அவர் போவார். இவர் மறைஞ்சு போகிறத பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாண்டடாக கூப்பிடுவாங்க. என்னடா எங்களை பார்த்து இப்படி மறைஞ்சு விடுறேன், நாங்கள் என்ன உன்னை வற்புறுத்த போகிறோமா, உனக்கு எடுக்க போகிறோமா, இல்லடா எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு. சும்மாவாது எங்களோட கொஞ்சம் பேச வேண்டியதாடா அப்படின்வாங்க. இவங்களாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க வரக்கூடாது அவர் நினைப்பாரு. வாடா சும்மா வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கூப்பிடுவாங்க. சரி இவரால் தட்டி கழிக்க முடியாது, அதனால் வந்து உட்காந்துட்டு என்னமோ மருந்து சாப்பிட்றேன்னு, ஆமாம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த பழக்கம் விடுறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்த்தா வந்து ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்கிறாங்களே அப்படியே அவன் கேட்பாரு. எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லுவார். அப்போ இந்த மூந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கையில் கொடுப்பாங்க. அவர் வந்து அதையும் வாங்கிட்டு மூந்து பார்த்துட்டு ஆமாடா ஒன்றுமே செய்யலை அப்படின்னு ஒன்று. அப்படி அப்போ கொஞ்சோண்டு குடிச்சுப்பாரு, அப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவர் அப்படியே யோசிப்பாரு, நாங்கள் என்னடா உனக்கு எடுக்கவா போகிறோம், சும்மா தானே சொல்கிறோம், எல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே, அந்த மருந்து உண்மையிலேயே வேலை செய்தா இல்லை என்ன தான் செய்கிறாங்க, ஏன்னா நாங்களும் அந்த மருந்து சாப்பிடல, நீ தானே அந்த மருந்து சாப்பிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு. இப்போ ஹீரோ மூந்து பார்ப்பாரு, அப்படியே குடிக்கவும் செஞ்சிருவாரு. அதோட சரி தான் திரும்ப அந்த பழக்கத்துக்கு அப்படியே அடிமையாயிருவாரு. திரும்ப இங்கே வர்றது போகிறது அப்படின்ட்டு அதே மாதிரி திரும்ப ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆயிடும். திரும்பவும் ஒய்ஃப் கிட்ட வந்து வீட்டுக்கு வருவார். திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள திரும்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அவரோட ஒய்ஃப் இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் குடிச்சாலும் இது பண்ணி இப்போ வாண்டடாக கூட்டி இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு தானே, அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது என்ன சொல்ல தெரியல. அந்த மாதிரி இவரும் அவங்க பேச்சுக்கெல்லாம் போய் அதே மாதிரி இவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தடவை பையனே வந்து மன்னிக்க மாட்டான். பையனே ஒரு தடுமாறி தடுமாறி வரதை பார்த்து அப்பா அப்படி சொல்லிட்டு என்னடா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க. உடுமா கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கே கோவம் வரும். கோவத்தோன்னா அவர் பாட்டுக்கு விழுந்து கிடப்பார் ஒரு பக்கமா. உடனே அந்த பையன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவான், மா பேசாமல் இவர் வந்து தலையில் கல்லை போட்டு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னடா அப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்பா. இதெல்லாம் அவர் கேட்டுட்டு தான் இருப்பார். இதாவது தலையில் கல்லை போட்டு கொல்ல போறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரிலாம் செஞ்சால் அப்புறம் என்னம்மா செய்ய முடியும், அப்படிதான் அப்போ நம்ம செய்யணும் அப்படின்னு இவருக்கு தூக்கமே வராது. இப்போ நல்லா தெளிவாயிரும். எப்படினாலும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே குத்த வச்சு முழிச்சே உட்காந்துட்டு இருப்பாரு. இது இப்படி விட்டாலாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் உள்ள பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து பெரியவங்க இருப்பாங்களா அவங்கள்ட்ட போய் சொல்லி எப்படியா அந்த டாஸ்மாக் இங்கே எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போவாங்க. உடனே இது ஒரு பெரிய இவருக்கு வந்து என்னன்னா இன்றைக்கு நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம தூங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு முழிச்சே உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு எல்லார் குடும்பமும் இந்த மாதிரி நாசமா போகுது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அந்த டாஸ்மாக் அங்கே நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஊருக்கு கூடி ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கை தூக்கணும். யார் யாருக்கெல்லாம் அங்கே டாஸ்மாக் இருக்க வேணாம்னு எந்த ஆம்பளைங்களுமே கை தூக்க மாட்டாங்க, பொம்பளைங்க மட்டும் தான் கை தூக்குவாங்க. சரி இப்போ எல்லாரும் பொண்டாட்டிங்க மிரட்டி அவங்கள கை தூக்க சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கை தூக்குவாங்க. அதோட இப்போ காலையில் எழுந்து தெளிவாயிருவார். தெளிவானோடனே இப்போ பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இவர் வந்து ரெடியாக இருப்பார் பையன் கிட்ட பேசலாம், இப்போ ஸ்கூலுக்கு கூட்டு போகலான்னு. ஆனால் அந்த பையன் வந்து இவர்கிட்ட சுத்தமாக பேச மாட்டான், அப்படியே ஒதுங்கிடுவான். அவன் பாட்டுக்கு தனியாக முன்னாடி போயிட்டு இருப்பான். இவர் பின்னாடியே போவார். நீ கூப்பிட்டுட்டே இருப்பார். என் பின்னாடி வராதுன்னு சொன்னால உன்னை பார்த்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்கு, இனிமேல் என் பின்னாடியே வராத அப்படி இப்படின்னு கண்டபடி அந்த பையன் திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ஆனால் அந்த பழக்கத்துக்கு வந்து இவர் ரொம்ப அடிக்ட் ஆயிடுவார். இப்போ இது எப்படியே விட்டா சரி வரான்னு சொல்லிட்டு இப்போ வலுக்கட்டாயமாக ஊரை கூட்டி இப்போ கையை தூக்கி எல்லாரும் போய் அந்த டாஸ்மாக் கடை முன்னாடி நின்று போராட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துருவாங்க. ஆம்பளைங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் அவங்க ஒய்ஃப் எல்லாம் மிரட்டி கை தூக்க சொல்லுவாங்க. சரின்னு கையை தூக்கிட்டு எல்லாருமே கூட்டத்தோட இப்போ வந்து அந்த டாஸ்மாக் கடைக்கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கிட்ட அந்த டாஸ்மாக் கடையில் வந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கும். அப்போ அங்கே வந்து நியூஸ் வந்து இந்த மாதிரி ஊரே சேர்ந்து போராட்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலருக்கு வந்தோடனே அவர் இப்போ கடைக்கு ஃபோன் அடிச்சு கேட்பாரு, இந்த மாதிரி அங்கே என்னடா வியாபாரம் எப்படி போகுதுன்னா வழக்கத்தை விட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னா வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. என்னடா சொல்ற, ஏதோ போராட்டம் பண்றாங்க ஆள் வராங்கன்றாங்களா, இப்போ என்னன்னு பாரு அப்படின்னு உடனே இவர் வெளியே எட்டி பார்ப்பாரு. இப்படி திரும்பி பார்த்தா வெறும் 4 பேர் தான். தலைவரோடு சேர்ந்து 4 பொம்பளைங்க மட்டும் தான் இருப்பாங்க. வர்ற வழியிலேயே எல்லா ஆம்பளைங்களும் ஓடி போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து யாருமே இதில் வந்து ஒரு கை கொடுக்க இவனுங்களை நம்பி இதெல்லாம் பண்ணா வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரும் அந்த வெந்த 4 பொம்பளைங்களும் வந்து போயிடுவாங்க. அதோட என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போயிடும். அதோட ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டு ரோட்டில் பிச்சைக்காரங்க மாதிரி பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரங்களா படுத்துட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட இப்போ இந்த ஆள் வந்துட்டு இவர்கிட்ட வம்பு வளர்க்குறதே வேலை, ஏன் பொண்டாட்டி ஏன் உனக்கு சொல்கிறான்ற மாதிரி அது ஒரு காமெடின்ற பேரில் இழுத்துட்டு இருப்பாங்க. காமெடிலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த படத்தில். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார பக்கத்தில் படுத்துக்கிட்டு எனக்கு இதை நீ வாங்கி தெரியும், எனக்கு நீ வாங்கி தெரியும், 2 பேருக்கும் அடையாளம் தெரியாத வித்தியாசம் தெரியாத அளவுக்கு 2 பேரும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவருக்கு என்னன்னா இப்போ வீட்டில் படுத்தா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கனால வெளியவே படுக்கணும். இப்போ வெளியே அதிகமாக பனியாக இருக்குது, நான் போய் கோவிலில் வேணா எங்கேயாவது படுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே இவங்க வீட்டுக்காரங்க அந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா கொல்லணும்னு நினச்சா சாப்பாட்டில் கூட விஷம் வச்சு கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உள்ள வந்து மரியாதையா படு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்து படுத்துப்பாரு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பையன் வருவான், முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு என்னம்மா கழுத்தில் தாலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவங்க கழுத்தில் தாலி இருக்காது, பார்த்தோன்னா பதறிடுவாங்க. போய் வீடு ஃபுல்லாக தேடி தேடி பார்ப்பாங்க. கட்டில் மேலே அங்கே இங்கேன்னு எல்லா இடமும் ஒரு இடம் விடாமல் தேடி தேடி பார்ப்பாங்க. கிடைக்கவே கிடைக்காது. அப்புறமா தான் விஷயம் தெரிய வரும், அவர் தாலி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் ஒரு கயிறில் மஞ்சள் தொங்க விட்டு போயிருப்பாரு. இது பார்த்தோன்னா அவ்வளோ கதறி கதறி அழுவாங்க. அவர் இப்போ ட்ராமா போட்டது உள்ளே வந்து படுக்கிறேன்னு சொன்னது எல்லாமே வந்து இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிய வரும். அதையும் இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. இருந்தாலும் சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இவர் வந்து இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார், ஏன்ப்பா இப்படி இருக்க, நானும் ஒரு நேரம் இப்படி தான்ப்பா இருந்தேன், என் குடும்பம் அப்படியே ஆயிடுச்சு, இப்போ பார்த்தியா நான் எல்லாம் மாற்றிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்போ மருமக என்ன மதிக்கிறேன், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, நீ அழகாக வாழ்ந்துட்டு இருந்த, உனக்கு இந்த பழக்கமே கிடையாது, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் விட்டுரு, அப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டே இருப்பார். அவர் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கும்போது அப்படியே எல்லாத்தையும் அப்படியே மாறுற மாதிரி அவர் மனசு அந்தளவுக்கு நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்தளவுக்கு மாற்றிட்டு நான் சொல்லிட்டேன்ப்பா, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்படியே அமைதி எல்லாத்தையுமே தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுட்டு சரிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புவார். இவர் போனதுக்கு அப்புறமே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வருவாங்க. வந்துட்டு வாடா போகலாம் தண்ணி இருக்கலாம்னு கூப்பிடும்போது இருடா ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுன்னு வர ஏன்டான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தாண்டா என் மாமனார் வந்து 3 மணி நேரமாக உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார், உடனே கிளம்புனா என்னடா நினைப்பார், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் அவர் தலை மறையட்டும் அதுக்கப்புறம் நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவர் தலை மறைஞ்சதோட வந்துட்டு இங்கே பழைய எப்படி திரும்பவும் இங்கே குடிச்சிட்டு குமாலம் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுட்டு கிடப்பாங்க. இப்போ எங்கள் டாஸ்மாக் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே அவனை இஷ்டத்துக்கு எச்சிக்கிட்டு அவனை அதட்டிட்டு ஏன்டா ஸ்கூல் போகாமல் இங்கே வேலை பார்க்குறேன் எப்போடா ஸ்கூலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பையன் நல்லா கேட்பான், ஏன்டா உங்களை மாதிரி ஆளுங்கிறனால தாண்டா எங்கள் மாதிரி பிள்ளைங்களாம் வந்து வேலைக்கு சேரணும், எங்கள் அப்பனும் உங்களை மாதிரி தான் குடிச்சு செத்து போயிட்டான், இப்போ என் குடும்பத்தை யார் பார்க்குறது, அதனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் இதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா
நாளைக்கு உங்க பசங்களும் இந்த மாதிரி இடத்துல தாண்டா வேலையில இருப்பாங்க அப்படி இப்படின்னு கண்ட மாதிரி கேட்டு விட்டுருவோம். அவங்களுக்கே ஒரு மாதிரி எல்லாருக்கும் சொல்லி இருக்கும். ஆனால் பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஹீரோக்கு இது ரொம்பவே வருத்தமாடி. ஏன்னா ஒரு மகனை வந்து அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. மகன் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மகனுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த பழக்கத்தை விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு எடுத்துருவாரு. அதோட இப்போ வந்து ஒரு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஒய்ஃபும் அந்த பையனை வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பேச உட்காருவாரு. அவங்க 2 பேருமே பேசவே மாட்டாங்க. அதோட வந்துட்டு நான் கறி எடுத்து வந்திருக்கேன் சமைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க குடிச்சு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க. 2 பேருமே திரும்பிப்பாங்க அவரை பார்த்த உடனே. இவர் என்ன சொல்வார்னா, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. மகங்காரன் என்ன சொல்வார்னா, இதோட 8வது தடவை இந்த மாதிரி சொல்கிறது அப்படின்ட்டு யாருமே கொஞ்சம் கூட இவர் பேசுறது வந்து உண்மை இல்லைன்றதுனால அவங்க யாரும் இது பண்ண மாட்டாங்க. உடனே நான் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தேன், நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அவங்களுக்கு பொட்டெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு எனக்கு 10,000 கடன் மட்டும் வாங்கி கொடு. நம்ம வந்து காட்டு பகுதியில் வந்து அதாவது வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை கடலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் கோவமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை தட்டி என் புருஷன் எனக்கு குடிக்காமல் வந்துட்டார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ உள்ளே போய் அவங்க புருஷன்ட்ட சொல்லும்போது அந்த ஆள் என்ன சொல்வார்னா, வாடா வராத மாதிரி ஏதாவது சரக்கு அடிச்சிட்டு வந்திருப்பான் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் இருந்தாலும் இந்த மாதிரி பேசுவார். இப்போ அந்த பழக்கத்தை அவர் விட்டுட்டாரு. இப்போ சரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்காரு. இப்போ பையன் ஸ்கூல் கிளம்பிடுவான். அப்பா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எப்போவுமே அப்பாவோட தோளில் தானே அவன் வந்து உட்காருவான். அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து இப்போ குனிஞ்சுக்குங்க அவன் ஏறும் போது பார்த்தீங்கன்னா அந்த பையனை அவரால் தூக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவரோட நரம்பு வந்து டோட்டலாக பாதிக்கப்பட்டுருச்சு. அவரால் இப்போ வந்து பையனை தூக்குற அளவுக்கு கூட ஒரு உடம்புல தெம்பு இல்லை. அந்த நரம்பு வந்து அவருக்கு பலகீனமாயிடுச்சு அப்படின்றத காட்டுவாங்க. அவன் அந்த பையனை 10 தடவைக்கு மேலே ஏறி உட்காருவான். அப்படியே தடுமாறி கீழே விழுந்துருவான். அதை பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து கீழே இறங்கடா நடந்து போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு அப்போ தான் புரியும் உடம்பு கண்டிஷன் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு 10-15 நாளோ 1 மாசமோ 1/2 மாசமோ கூட தாங்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையனை நடத்தியே ஸ்கூலுக்கு இப்போ கூட்டு வந்துருவாரு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் குடிச்சிட்டு கொண்டுட்டு அங்கே கடை இருக்கும்ல, அந்த கடையெல்லாம் தாண்டி தான் போவாங்க. இப்போ பையனை ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலைகீழ கிடப்பாரு. அவரை காப்பாற்றலன்னு சொல்லிட்டு போவார். ஏதோ உயிருக்கு போராடி இருக்கான். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உட்காந்து பட்ட பகல்லே தண்ணி அடிச்சு உட்காந்துப்பான். அதோட இவர் பார்க்க வந்திருப்பாரு. இவர் தான் இவருக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு பார்க்க வந்து அதான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் என் கையில் தான் இருக்குது, இந்த நான் கொஞ்சம் குடிச்சிட்டு நீ கொஞ்சம் குடிச்சிட்டு இதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவரும் 2 தடவை வேணான்னு சொல்லுவார். 3வது தடவை திரும்ப அந்த பழக்கம் விடாதில்ல, அதோட அது தண்ணி அடிச்சுட்டு அந்த பணத்தையும் வாங்கி வச்சுட்டு வருவார். ஆனால் அவர் வந்து போதையில் இருக்கிறனால அந்த பணத்தை கடன் வாங்கின பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போட்டுருவாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவர் பணம் வந்து கீழே வந்துச்சுன்ற அவருக்கு அந்த ஞாபகம் வரும். உடனே எடுக்க போகிறதுக்குள்ள அங்கேருந்து ஒரு லேடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு விருக்குன்னு இவர் பாட்டு கூப்பிட்டே இருப்பார். வேகமாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போய் பணத்தை சேஃபாக வச்சுட்டு வெளியே வந்து நிற்பாங்க. அப்போ இவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத அவர் பார்த்துட்டு எல்லாம் பின்னாடியே துரத்திட்டே வருவார். இப்போ ஊருக்கு கூடி ஒரு 4-5 பேர் கூட நின்றுட்டு ஏமா அந்த பணத்தை எடுத்துட்டு குடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எங்க பணத்தை எடுத்து அதெல்லாம் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் இப்போ குடிகாரனா இருக்கிறனால தானே இப்படி ஏமாத்துற, முன்னாடி மாதிரி இருக்கிறவன தான் முன்னாடி ஏமாற்ற முடியுமா அப்படி இப்படின்னு இப்போ கொண்டாடிட்டு வந்து மாட்டிப்பாரு. இப்போ கடன் வாங்கி கடனும் கொடுக்க முடியல, ஏற்கனவே வாங்கின கடனையும் வந்து கட்ட முடியலன்ற மாதிரி பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கும் இப்போ இவங்க 2 பேருக்குள்ள. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அக்கா பையனுக்காக வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்காரங்களும் வந்துட்டு எனக்கு கடனை எடுத்து வை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ண தெரியாது, ரொம்ப சோர்ந்து போய் கிடப்பாரு. இப்போ இவங்களாலே மேனேஜ் பண்ண முடியாது. அந்த கவுன்சிலர் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இப்போ கடனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும். என்ன பண்ணுறதே தெரியாது. உங்கள் வீட்டில் சமைக்க கூட எதுவும் இல்லாமல் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. இப்போ கடனை உடனே கொடுக்கணும் அப்படின்னோடனே இப்போ பக்கத்து வீட்டுக்கார ஃப்ரெண்டுக்கு வந்து கோவம் வந்துடும். டாஸ்மா கடையை ஓப்பன் பண்ணிட்டு எங்களை எல்லாரையும் குடிகாரன் ஆக்குனது இல்லாமல் உடனே கடனை கொடுன்னு இதாக பண்ணி தகராறு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு வரட்டுறதுக்காக கட்டை எடுக்க போயிடுவார். பெரிய கலவரமாக போயிடும். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. எல்லாரும் முழிச்சிட்டே இருப்பாங்க. இங்கே இந்த பஞ்சாயத்து முடிஞ்ச கையோட அவங்கள ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கா புருஷன் அதோட அக்கா பையன் எல்லாருமே வருவாங்க. எதுக்குன்னு இப்போ அக்கா பையனுக்கு வந்து கல்யாணம். நான் பார்த்த பொண்ணு கூட வாட கல்யாணம்னு கேட்கும்போது இல்லை அந்த பொண்ணு செட் ஆகாது, அதனால் வேற பொண்ணு பார்த்துட்டேன், என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணே தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படி தப்பாக நினச்சி நீ ஒதுங்கிட்டா இப்போ நீ பார்த்துருக்க பொண்ணு ஏதாவது ஒரு சொல்ல தப்புன்னு தெரிஞ்சு என்னடா பண்ணணும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் மாமா உன் அப்பனை மாதிரி இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சாரடா, அவன் கடனையாவது நீ அடைக்க வேண்டாமா, கடன்காரங்க வந்து இப்படி பண்ணுறான்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப திமிரா பேசுவான். அதுவே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதோட அவங்க அக்கா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஒரு ஆம்பளை வந்து வீட்டில் குடிச்சு கெட்டு போறானா வீட்டில் உள்ள பொம்பளை சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் ஒரு பொம்பளை தானே. அந்த மாதிரி அவங்க பேசணும்னு இப்போ ஹீரோயினுக்கு செம்ம கோவமா இருக்குன்னா அவங்க குடும்பத்துக்காக தான் இவ்வளோ கடன் வாங்கி இவ்வளோ வட்டியாக போய் இப்போ வீட்டில் வாசல் வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி இங்கே வந்து உட்காந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது இவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். அதோட முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களும் வந்து திமுறா வந்து பத்திரிக்கை வச்சுட்டு வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படின்ற மாதிரி தான் பத்திரிக்கையை வைப்பாங்க. வரணும் ரொம்ப அந்த இதெல்லாம் இருக்காது. அந்த மாப்பிள்ளைக்கு வர ரொம்ப திமுறா இருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் வந்தவங்களும் வச்சுட்டு அவங்க ஒரு கடமைக்கு வச்சுட்டு அங்கே அவங்க கிளம்பிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் அந்த கடனை ஃபுல்லாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சமாதானம் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே பணத்தை கொடுத்தாகணும். எங்கிட்டு போனாலும் வழியே இல்லை. அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு கவலையாக இருக்கும். இந்த டைமில் அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் வந்து பொண்டாட்டி பிள்ளைகளை பிடிச்சிட்டு அழுவார். அவன் இந்த அளவுக்கு கிட்டு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். அவன் குடிக்காம தான் இருப்பான். நாங்கள்லாம் குடிக்கும் போது கூட அவன் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு கூல் ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது, அவன் குடியை விட்டப்போ கூட அவனை குடின்னு வற்புறுத்தி குடிக்க வச்சது எல்லாமே பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப அழுவார். அப்படியே போட்டு சாத்தலாமான்னு வரும்தால அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே ஆக்டிங்கை போட்டு அழுதுட்டு இருப்பார். என்னையா சொல்கிறேன், ஏன் அப்படிலாம் ஒரு குடும்பத்தை சீரழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கே 2 பசங்க இருப்போம். இது மாதிரி இவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. இப்போ நிலைமை எல்லாமே கைமீறி போச்சு, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி உங்கள் மகனை போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே முடிவு தான், இதுக்கப்புறம் வேற முடிவே கிடையாது. ஏன்னா இப்போவே வீடு வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் என்ன வேணா
பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா சாப்பாடு ஆக்குவாங்க. அதோட இவங்களா போய் ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அவங்க அப்பா அவர் புருஷன் வந்து குடிக்க சொல்லுவாங்க. அந்த பையன் வந்து எதுக்குமா அப்பாவை குடிக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஒன்று இன்னைக்கு ஒரு நாள் அப்பா குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் பொண்டாட்டி வந்து சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே குடும்பத்தோட சாப்பிட்டு அது இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து எதுக்குமா நம்ம அந்த பையன்ட்டே அதை சொல்லிடுவாங்க அவங்க அம்மா, நம்ம எதுக்குமா சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். இதுக்கு மேலே நம்ம உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாதுப்பா, பேசாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சாப்பிட மாட்டான். சாப்பாடு அப்படியே வச்சுட்டு கதவை திறந்துட்டு வேகமாக வெளியே ஓட ஆரம்பிச்சிருவான். அவனை பிடிக்க போவாங்க, பிடிக்க முடியாது. 2 பேரும் வெளியே டாப்பால் போட்டு அவன் ஓடிடுவான். இவன் வெளியே வந்தவொடனே அவங்க 2 பேரும் உள்ளேயும் பூட்டிப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவன் போய் அக்கா பக்கத்தில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவான் அந்த பையன். இப்போ கதவை உடச்சு 2 பேரையும் உள்ள வெளியே எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வாயெல்லாம் ரத்தமாக இருக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிற வழியிலே வந்து இவங்க 2 பேருமே இப்போ இறந்து போயிடுவாங்க. இப்போ அந்த பையன் வந்து அது பாவமாக இருக்கும். அப்படியே ஒரு பாட்டு ஓடும். அந்த பையனுக்கு மொட்டைலாம் அடிச்சு அவன் அந்த சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த பையனை செய்ய சொல்லுவாங்க. அவன் அழகாக படிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிற பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில், ஏன்னா இப்போ அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, பசங்களை படிக்க வைக்க முடியாதுல்ல, அதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. அப்படியே அந்த பையன் அந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவன் வந்து அழகாக கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிக்க வைக்க முடியும். அடுத்தவங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாதுல. அப்படியே மொட்டெல்லாம் அடிச்சுட்டு அந்த பையனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். போகிற வழியில் அந்த டாஸ்மாக் கடை இருக்கும். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போவான். இதால் தானே இந்த ஊர் கெட்டு கிடக்குது, இப்படி தானே என் குடும்பம் இதாக போச்சு அப்படின்ற மாதிரியே அந்த பையனோட சோகமான அந்த முகத்தை காட்டி அப்படியே அந்த படத்தை முடிப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கனமாக இருக்கும். இது எதுக்கு நான் இந்த படத்து மூலியமாக நான் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே எந்த பழக்கத்தையும் நம்மளால் நிப்பாட்ட முடியாது. அதாவது எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்ட முடியும். நீங்களாக மனசு வச்சா மட்டும்தான் அது முடியும். அடுத்தவங்க சொன்னால் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். இந்த மாதிரி குடியில் பழகுனவங்களுக்கு வந்துட்டு அரசே வந்து அதுக்குன்னு ஒரு மையம் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு மருந்து சாப்பிட்டா வந்து சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் முயற்சி நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். உங்களுக்காக இல்லாட்டி உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்கள், அதுங்களோட எதிர்காலத்தை பாருங்கள். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. இதெல்லாம் போக இப்போ அந்த பையனை யார் பார்த்துப்பா, 1000 அக்கம் பக்கத்தில் அவங்க பார்த்தாலும் தாய் தப்பை பார்க்குற மாதிரி வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. உங்களை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்காக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன் தவிர்த்து மற்றபடி வேறு யாரையும் காயப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக இல்லை. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கதை மூலிமா நிறைய பேர் திருத்திக்கிறவங்களும் இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு திருத்திக்கோங்க. இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.